என்ன மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் 28 டேஸ் தான் இருக்குது நம்ம லே லடாக் கிளம்புறதுக்கு. பைக்கோட ரெஜிஸ்ட்ரேஷனும் நாளைக்கு முடிஞ்சிடும். மீன் வைல் நம்ம ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் வினோன்னு சொல்லிட்டு எப்படி இந்த சேனல் ஆரம்பிச்சிங்க? சாரி, சேனல் புதுசுனா என் பேர் அருண். ஹாய். நான் நிறைய ட்ராவல் பண்ணுவேன். அதை வீடியோ எடுத்து எடிட் பண்ணி ஒரு மாதிரி போடுவேன். அதை உங்களை மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு ஆசையாக 2 கமெண்ட் எழுதுவாங்க. அதில் குஜராத் சைட் மறுபடியும் ட்ராவல் பண்ண போவான். இதுதான் நடக்குது. ஸோ அதில் ஒருத்தர் ரொம்ப நெருங்கிய நண்பர் வினோன்னு சொல்லிட்டு, ஸோ அவர் எப்படி நீங்கள் சேனல் ஆரம்பிச்சிங்க, எப்படி நம்ம ஆரம்பிக்கிறது, எக்கனாமிக்கலாக எப்படி அதை பண்ணுறது அப்படின்லாம் கேட்டார். என்ன எப்படி ஷூட் பண்ணுறீங்க, என்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறீங்க, எப்படி எடிட் பண்ணுறீங்க, சேனலுக்கு எப்படி பேர் வச்சிங்க, என்ன மைக் யூஸ் பண்ணுறீங்க, கான்செப்ட்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டார். ஆக்சுவலி நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5 வருஷம் தான் ஆகுது. நானும் பெருசாக டிப்ஸ் கொடுக்குற அளவுக்கு நான் இதை கற்றுக்கிட்டேன்னா எனக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். பட் மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு லே லடாக் பிடிக்கும், ட்ராவல் ஸ்டோரிஸ் பிடிக்கும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே வினோ, ஒன்று அட்டவணை போட்டு தூக்குறேன். இப்போது சேனல் நேம் நான் ஏன் அருண் என்னும் நான் வச்சுன்னா, இது வந்து நான் என்னோட மெமரிஸ் அண்ட் ட்ராவல் பற்றி இருந்தது. ஸோ இவ்வளோ பேர் அதை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் போட்டு பார்த்துக்கிறதுக்காக இருக்கட்டும்னு வச்சேன். அது அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. நீங்கள் வந்து உங்களோட மெமரிஸ், உங்களோட ட்ராவல், உங்களோட நேம்க்காக பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சிமிலர் ஃபேஷனில் பண்ணலாம். ஸோ உங்கள் கான்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் சேனல் நேம் வைக்கணும். நல்ல கான்டென்ட் இருந்ததுன்னா எப்படிப்பட்ட சேனல் நேமே கிளிக் ஆகும். ஸோ அது ஒரு நல்ல சேனல்லாம் இருக்கலாம். ஸோ அதனால் சேனல் நேம்ன்றது அந்த சேனலோட ஐடென்டிட்டி, இந்த கான்செப்ட் தான் அதோட கருவே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷூட்டிங். ஓகே, ஷூட்டிங்க்கு வந்து அது நம்மளோட வசதிக்கு ஏற்ப தான். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய கன்னியாகுமரி விளாக் அப்போது நான் ஃபோன்லேயும் கோப்ரோலையும் பண்ணியிருந்தேன். அப்போ கோப்ரோ இருந்தால் தான் உங்களால் வந்து விளாக் பண்ண முடியும்னா அப்படிலாம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மோட்டோ விளாகிங்லேயே வந்து ஒரு நல்ல ஐடென்டிட்டி, நல்ல ஒரு ஐகானாக இருக்கிற விக்னேஷ் பிடி வந்து அவரோட ஃபர்ஸ்ட் சீரீஸ்லலாம் ஸ்பித்திலலாம் பார்த்தீங்கன்னா கோப்ரோ கூட இருக்காது, அவர் வெறும் ஃபோனில் தான் பண்ணியிருப்பார். இப்போது இந்த விளாகிங் கம்யூனிட்டிக்கே ஒரு ஐடென்டிட்டியாக இருக்க இர்ஃபான், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்லேருந்து தான் அவங்க லைஃப் ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த கண்டென்ட், நல்ல கண்டென்ட் இருக்குது, அந்த கண்டென்ட்டை நல்லா ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஃபோனே போதும். பட் ஆனால் உங்களால் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் கோப்ரோ, ட்ரோன், டிஎஸ்எல்ஆர் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து ஷூட் பண்ணலாம். ஷூட் பண்ணும்போது நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. லைக் 4Kல எடுக்கிறது, அதுக்கப்புறம் 2Kல எடுக்கிறது, 1080p இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து கற்றுக்கணுன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படின்னா வந்து 1080ன்றது வந்து ஃப்ரேமு, 60:30ன்றதுலாம் வந்து ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட். இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸை நிறைய பார்க்கணும். அதாவது 60 FPS வீடியோஸ் எப்படி இருக்கும், 30 FPS வீடியோஸ் எப்படி இருக்கும், 24 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வீடியோஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதுலாம். முக்கால்வாசி இப்போ வர ஹை எண்ட் கேமரா ஃபோனில் இல்லை ஒரு மீடியாக்கர் கேமரா ஃபோன்லேயே இந்த செட்டிங்ஸ் எல்லாம் வந்துடுது. ஒருவேளை நீங்கள் இன்டோர் ஷூட்டிங்கில் எடுத்து கான்டென்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லைட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் வரும். இப்போ நிறைய பேர் இந்த டெக்கெலாம் ரிவ்யூ பண்ணுறாங்களா, அவங்கக்கிட்டலாம் ஓரளவு நல்ல லைட்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த ப்ராடக்ட் மேலே லைட் போடுவாங்க. நம்ம வண்டியை தீனு சும்மா சுற்றுற பசங்க தானே, அது நேச்சர்லேயே எங்கேயாவது லைட் இருக்கும், அதை வச்சு நாங்கள் எடுத்துப்போம். ஸோ அது ஒன்று. செகண்ட், அப்புறம் எடிட்டிங் தான் கீ. நீங்கள் ஃபோன்லேயே ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோன்லேயே கைன் மாஸ்டர், VN அந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதிலே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதுலேயே வந்து டைட்டில் போடுறது, VFX கொடுக்கறது, பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கறது, அதுவே பண்ணிக்கலாம் நம்ம. பட் ஆனால் உங்கள்கிட்ட ஒரு நல்ல லேப்டாப் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீமியர் ப்ரோ, ஆவிட், FCP, ஆப்பிள் ஸ்டூடியோ, அது மாதிரி ஃபில்மோரா, டாவின்சி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஆனால் எல்லாத்தையுமே கற்றுக்காதீங்க. ஏன்னா எல்லா சாஃப்ட்வேருமே கிட்டத்தட்ட இந்த வெட்டி ஒட்டுறது தான் பேசிக்கு. அதுக்கு மேலே வந்து எஃபெக்ட்ஸ் போடுறது, கலர் கரெக்ஷன் பண்ணுறது, இதெல்லாம் போக போக நீங்கள் கற்றுக்கலாம். ஆனால் பேசிக்காக நீங்கள் ஒரு சேனல் இப்போ ஆரம்பிக்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் கற்றுக்கோங்க, அது போதும். நான் யூஸ் பண்ணுறது வந்து ப்ரீமியர் ப்ரோ. நான் எடிட்டிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுவேன். காரணம் என்னென்னா, நான் ஸ்ரீதர் மாஸ்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருந்தேன் காலேஜ் டேஸில். அப்போது அவரோட ஒர்க் பண்ணதுனால எடிட்டிங் நாங்கள் டக்குன்னு பண்ணணும். அதில் அந்த ஸ்பீடில், அந்த ப்ரெஷரில் கற்றுக்கிட்டோம் நாங்கள். அந்த மாதிரி அதான் நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. பட் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். அப்புறம் வந்து டைட்டில்ஸ் எப்படி போடுறது, முக்கால்வாசி அதான் டைட்டில்ஸ்னால் என்னென்னா வந்து இந்த படம் ஓடின்னு இருக்கும்போதே அருண் என்னும் நான் ப்ரெசன்ஸ்,
இப்போ உங்கள் பேர்னா உங்கள் பேர் ப்ரெசன்ஸ் போடுறது, அதுக்கப்புறமா வந்து எங்கேயோ ஒரு ஊருக்கு போகிறீங்க, அந்த ஊரோட பேரை போடணும்னா லேபிளாக போடுறீங்களா, அதான் டைட்டில் சொல்லுவாங்க. அந்த டைட்டில்ஸ்லாம் வந்து முக்காசி எல்லா சாஃப்ட்வேர்லேயுமே போட்டுடலாம். இப்போ ப்ரீமியர் ப்ரோவில் வந்து அது டைட்டில்னு சொல்லுவாங்க, ஃபில்மோரால கார்டுன்னு அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதுலேயே நீங்கள் கற்றுக்கலாம். ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேருக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 யூடியூப் வீடியோஸே டுட்டோரியலாக இருக்கும், தமிழ்லேயே இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்லேருந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறது, எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். பட் ஆனால் ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் மட்டும் கற்றுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒன் மோர் பெட்டர் பண்ணணும். ஒரு நல்ல எவ்வளோ ஹவர்ஸ் போடுறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. இதில் தான் நீங்கள் நிறைய ஹவர்ஸ் போட்டிங்கன்னா ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகும், கம்மி ஹவர்ஸ் போட்டிங்கன்னா ஸ்லோவாக தான் எடிட் பண்ணுற மாதிரி வரும். அதனால் காண்டாயிடுவாங்க சம்டைம்ஸ். ஃபோன்லேயே கூட இது எல்லாத்தையுமே பண்ணலாம், டைட்டில் போடுறது எல்லாமே. அதுக்கப்புறம் இப்போ நான் எப்படி போடுவேன்னா வந்து கேன்வாவில் போடுவேன். கேன்வான்னு வந்து ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் வந்து ஆன்லைன் சாஃப்ட்வேர். அதிலே நம்ம எடிட் பண்ணி ரெண்டர் பண்ணிக்கலாம் வீடியோவை. க்ரீன் மேட்டில் போட்டு அது ப்ரீமியர் ப்ரோவில் போய் அல்ட்ரா கீ யூஸ் பண்ணோன்னா அந்த க்ரீன் போய்டும். ஸோ பேக்ரவுண்டில் அந்த டைட்டில் அந்த மாதிரி இருக்கும். இது ரொம்ப ஈஸி தான், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து மைக் எப்படி டப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, வினோ ஆக்சுவலி வந்து இப்போது வாய்ஸ் ஓவருக்குலாம் வந்து நான் என் ஃபோனில் இருக்கிற ஒரு ஆப் இருக்குல்ல, நான் சாம்சங் யூஸ் பண்ணுறேன். சாம்சங்கில் வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆப் இருக்கும். அந்த ஆப்பையே யூஸ் பண்ணி பேசிடுவேன். அதுக்குன்னு ஸ்பெஷலாக மைக் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு மைக் ஒன்று இருந்தது, இப்போ கூட இருக்குது. அது இவ்வளோ நாள் எனக்கு யூஸ் பண்ண தெரில, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். மேபி ஃப்யூச்சரில் நான் மைக் யூஸ் பண்ணலாம். ஸோ மைக் கம்பல்சரி வேணும்னு இல்லை. உங்களோட எடிட்டிங் சாஃப்ட்வேரில் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்ட்டு இருந்ததுன்னா, நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற ஆடியோவில் வந்து அந்த எஃபெக்டை போட்டால் அது நாய்ஸை தூக்கி விட்ரும், ஓரளவுக்கு தூக்கி விடும். அது போதும் ஸ்டார்டிங்க்கு. அதுக்கப்புறமா நீங்கள் மைக் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராகும். இல்லை குவைட்டான பிளேஸில் இது பண்ணிங்கன்னா வாய்ஸ் வந்து ஓரளவு அதான் நம்ம என்ன வாய்ஸாக அதான் வரும். அது மைக் யூஸ் பண்ணால் என்ன, மைக் யூஸ் பண்ணலான்னு அது நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு தான் அந்த மைக் முக்கால்வாசி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வினோ நீங்கள் கேட்ட கேள்விக்கெலாம் நான் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஸ்கிட்டெல்லாம் பண்ண போகிறேன்னு சொன்னீங்க, அப்போ உங்களுக்கு மைக்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். வேறு என்ன, இதெல்லாம் லைக் வ்ளாகிங் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன், நீங்கள் என்ன பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்கான ஒரு டிப் தான். வேறு என்ன சொல்கிறது, ஆக்சுவலி அது பேசினே இருக்கலாம். அது வெறும் அந்த ஷூட்டிங்லேயே வந்து கிம்பல் எப்படி யூஸ் பண்ணுறது, சினிமேட்டிக்காக எப்படி எடுக்கிறது, பி ரோல்ஸ் எப்படி எடுக்கிறது, அந்த மாதிரிலாம் அது வந்து ஒரு ஓஷன் மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அது எதுவும் ஃப்ளைட் போகுது. அதான் இப்போ மைக் இதுன்னா இதை நாய்ஸ் கேன்சல் ஆகிருக்கும். நான் மைக் யூஸ் பண்ணல, ஸோ உங்களுக்கு இப்போது ஃப்ளைட் சவுண்டு கேட்குது. ஸோ அதான் நீங்கள் வந்து சேனல் நேம் ஒன்று வச்சுக்கோங்க, ஒரு கான்செப்ட் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான ஃபுட்டேஜஸை ஷூட் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டிஃப்ரெண்ட் இதில். அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரில் எடிட் பண்ண பழக ஆரம்பிங்க. கொஞ்சமாக முக்கால்வாசி உங்கள் ஃபோனில் எடிட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு லேப்டாப்பில் போட்டு ஒரு சாஃப்ட்வேரை பேசிக்ஸை மட்டும் கற்றுக்கிட்டு எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் தேவைப்படுது அப்படின்னா உங்கள் ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணி அது இமெயில் காமிச்சு இமெயிலேருந்து லேப்டாப்க்கு எடுத்துகிட்டு வந்து சாஃப்ட்வேரில் போட்டு எடிட் பண்ணுங்கள். இல்லை ஃபோனில் எடிட் பண்ணுறீங்கன்னா அப்படியே ஃபோன்லேயே வாய்ஸ் ஓவர் கொடுங்க. இது போதும் ஸ்டார்டிங்க்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பேஷன் தான். உங்களுக்கு நிறைய ஆர்வம் இருந்ததுன்னா நீங்கள் நிறைய டைம் போடுவீங்க, அதில் நீங்கள் சீக்கிரம் கற்றுப்பீங்க. உங்களுக்கு கம்மி ஆர்வம் இருந்ததுன்னா அதுக்கேற்ற அளவுக்கு தான் டைம் போகும், அப்போது நீங்கள் அதுக்கேற்ற அளவுக்கு தான் கற்றுப்பீங்க. யூடியூப் பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி தான். அது காசுக்காக பண்ணாதீங்க, அது பெருசாக ஒன்றும் வரல. எனக்கு வெளிப்படையாக சொல்ல ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் வரத்துக்கு ஒரே ஒரு வீடியோ தான் நான் போட்டேன். என்ன வீடியோ போட்டேன், அந்த கன்னியாகுமரி வீடியோ மட்டும்தான் வந்து 35K வியூஸ் இருந்தது. அதுக்கப்புறமா நான் அந்த லாக்டவுனில் தான் எனக்கு டைம் இருந்தது. யூஸ்வலாக லாக்டவுன் இல்லைன்னா நான் வேறு மாதிரி இருக்கும் என்னோடய லைஃப். ஸோ அதனால் லாக்டவுனில் நிறைய வீட்லேயே அடப்பட்டிருந்தனால நிறைய வீடியோஸ் போட்டேன். அதுக்கப்புறம் தான் இதை நான் சீரியஸாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இதை சீரியஸாக எடுத்துக்கவே இல்லை. இது வரைக்கும் $28 மாதிரி சம்பாரிச்சிருப்பேன். 75 வீடியோஸ் போட்டிருக்கேன். $100 வந்ததுன்னா தான் நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். ஸோ யூடியூப்பில் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ், மில்லியன் வாட்ச் ஹவர்ஸ், மில்லியன் வியூஸ் இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் அதில் பெருசாக சம்பாதிக்க முடியும். ரொம்ப ஒன்றும் அதாவது 100Kலையாவது இருக்கணும், அப்போ தான் ஓரளவு காசு பார்க்க முடியும். ஸோ காசுக்காக பண்ணுறதுக்கு நிறைய தொழில் இருக்குது. இதில் காசுக்காக பண்ணணுன்னா நீங்கள் வந்து ரொம்ப சின்சியராக இதே ஒரு
தொழிலா, இதே உங்கள் கவனம் ஃபுல்லாக இதிலே இருக்கணும். உங்களோட ஆடியன்ஸை எப்போவும் எங்கேஜாக வச்சுருக்கணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை வருமானத்துக்காக ஒரு சேனலாக ஆரம்பிக்கலாம். அது அப் டு யூ, உங்களோட பேஷனை பொறுத்து தான் இருக்குது. நானே ரொம்ப நாள் கழிச்சு கேமரா முன்னாடி பேசினா எனக்கு நானே பேசிக்கிற மாதிரி இருக்கா. ஸோ இதோட முடிச்சிடலாம். ஸோ இன்னும் நீங்கள் கேட்ட கேள்விக்கெலாம் நான் பதில் சொல்லிட்டேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்குலாம் சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்னா நான் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ தூரம், அதாவது கொஞ்சம் தூரம் வந்திருக்கேன். எவ்வளோ தூரம் போகுதுன்னு எனக்கும் தெரியாது. ஸோ ஆல் தி பெஸ்ட் Vino. Bye. Take care.